Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry, exercise 4.3, 8th sum. In the adjacent figure, ABC is a right angle triangle with a right angle at B and points D, E trisect BC. Prove that 8EE square is equal to 3AC square plus 5AD square சொல்லியாட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் இந்த டயக்ராமத்தில் இது ABC என்பது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ரைட் ஆங்கிள் அட் BD BADD என்ற பாயிண்ட்லேயும் ரைட் ஆங்கிள் இருக்குது. ABC என்பதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிஇ வந்து ட்ரைசெட் பிசி, ட்ரைசெட்னா பிரிக்குதுன்னு அர்த்தம். பிஇ டி என்பது பிசியை மூணாக பிரிக்கிறது தான் உங்களுக்கு ட்ரைசெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைசெக்ட்னா ரெண்டாக பிரிக்குது, ட்ரைசெக்ட்னா மூணாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ மூணாக பிரிக்குது இங்கே ஒன்று 2 3 அப்படி சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதோட வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிடி டிஇ இசி மூணு ஒரு வேல்யூ தான், ஒரு சேம் வேல்யூ வச்சுக்கோங்க. எக்ஸு ஏன் சொன்னாச்சுன்னா 3 சேம். ட்ரைசெக்ட்னாலே 3 பாதி ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். செக்ட்டு பிரிக்குது, ட்ரைசெக்ட் பைசெக்ட் எது வந்தாலுமே உங்களுக்கு என்னது தான் பிரிக்குதுன்னு அர்த்தம், சேமாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிடி இசிக்கோடு டிஇ இசிக்கோடு இசி இசிக்கோடு எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ பிடி டிஇ ஏசி எக்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் டூயிங் இந்த பிஇ கண்டுபிடிக்கிறேன், பிஇயும் இன்னொரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறீங்க பிசி. பிஇ வந்து என்னது பிஇனாச்சா டோட்டல். ஸோ அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் ரெண்டு சேர்த்து பண்ணால் 2x. அதில் பிசியும் கண்டுபிடிச்சிங்க, பிசினா டோட்டல் வேல்யூ 3x. ஸோ தேவைப்படுது இது ரெண்டத்தையும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் சி ஏஞ்சனாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிடி வந்து தேவை. அடுத்தது ஏபிசி என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், அதாவது ஏபிஇ தென் இன்னொரு ட்ரையாங்கிள், அதுக்காக நம்ம தேவைப்படும் சொன்னேன். இப்போ வி ஹேவ் டு டேக் 3 ட்ரையாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரையாங்கிள் அந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், ஏடிபி, அதாவது ஏபிடி ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. அப்போ என்ன நடக்கும், AD square is equal to AB square plus BD square. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இன் ட்ரையாங்கிள், அதுக்கு முன்னாடி நம்ம இதை வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட். BDOD வேல்யூ என்னது எக்ஸு, இஸ் கரெக்ட். BDOD வேல்யூ என்னது எக்ஸு. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ AD square is equal to AB square plus X square is equal to 1. இது நீங்கள் 1 வச்சுக்கோங்க, நாட் திஸ் 1. இது நீங்கள் 1 வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ABE ஆங்கிள் பி 90 டிகிரி. ஏபிஇனா என்னது திஸ் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒரு இன்டர்செக்ட் இருக்குமே இதுதான் ட்ரையாங்கிள். இந்த இதுதான் இ பாயிண்ட்டு நடுவில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பி 90 டிகிரினாலே என்ன வச்சுக்க, ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன தேவை, ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து பிஇ, பிஇனா என்ன சொன்னேன் 2x. ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் நத்திங் பட் ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். இக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் அது ட்ரையாங்கிள் ஏபிசி டோட்டல் ட்ரையாங்கிள். ஸோ இதில் என்னது ஆங்கிள் பி தான் 90 டிகிரி, அதே போல் தான். ஸோ அப்போ இங்கே என்னது ஏசி ஸ்கொயர், ஏன்னா ஏசி ஸ்கொயர் தானே இங்கே இருக்குது ஹைப்போடென்யூஸ். ஸோ அதுதான் 90 டிகிரி எதிராக இருக்குது. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் வில் பி AB square, what do you mean by AB square plus BC square. BC square ஓட வேல்யூ நம்மளுக்கு 3x the whole square தெரியும். ஸோ அது என்ன பண்ணிக்கோங்க, AC square is equal to AB square plus 9x square போட்டுக்கோங்க, equation 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எதை சப்ரேட் பண்ணணும்னா இந்த ப்ரூவ்மெண்ட்டில் இந்த மூலத்தை அப்படியே சப்ரேட் பண்ண போகிறேன், அப்போ தான் இது கொண்டு வர முடியும். பட் இது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் டு போட முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் டு போட முடியாது. பட் நம்ம மூலத்தையும் அந்த ப்ரூவ்மெண்ட்டில் அப்படியே சப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 3AC square minus 5AD square. 3AC square minus 5AD square. AD square. இதோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா அது வந்துன்னா அந்த ப்ரூவ்மெண்ட் இதே நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ரூவ்மெண்ட் வரணும். அதாவது அந்த ப்ரூவ்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறேன் ப்ரூவ்மெண்ட்டுங்கிறேன். ஸோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன பண்ணணும்னா ஏஇ ஸ்கொயர் மைனஸ் 3AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏடி ஸ்கொயர். இது வந்து அப்படியே மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸில் வரும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஈக்குவல் டு எதுவும் போடக்கூடாது, சும்மா அப்படி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ஏஇ ஏசி ஏடி எல்லா வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏஇ ஸ்கொயர் ஒடிமே ஏஇ ஸ்கொயர் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் இக்குவேஷன். ஸோ ஏபி ஸ்கொயர் அதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிங்க, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 8 இன்ட்டு மைனஸ் 3AC. ஸோ 3AC லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு இது ஏடி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ யூ நீட் டு சப்ட்ராக்ட் ஏபி ஸ்கொயர் plus 4x 32x square minus 3ab square
minus 27 h square 3 9s are 27 minus 5ab square minus 5h square. ஸோ இதை சப்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் 8ab square. ஸோ 8ab square நம்மளால் லைட் டேர்ம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 32 இங்கே 27 32h square. இது வந்து 3ab 5ab ரெண்டு மைனஸில் இருக்குது. ஸோ 8ab square போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 32h square இருக்குது. இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ணிங்கன்னா minus 32 வரும். minus 32h square. ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். சேம் ரைட். அப்போ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு எல்லாம் கேன்சலாக என்ன வரும்? ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு வரும். இஸ் கரெக்ட். அதாவது நம்ம என்ன எடுத்தோம்? எல்ஹெச்எஸ் இது நம்ம அப்படியே எடுத்தோம். இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு போங்க. அதாவது 8e square 8ae square டேர்ம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பக்கம் கொண்டு போங்க. மைனஸ் 5ad இது மைனஸு மைனஸ் 5ad ஸ்கொயர் இது எடுத்துகிட்டு நீங்கள் 0 கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ரூவ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணோன்னா 8ae ஸ்கொயர் மைனஸ் என்ன எடுத்தீங்க 3ac ஸ்கொயர் மைனஸ் 5ad ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சி. ஏன்னா இது தான் நம்ம கொண்டு வந்து இப்போ 0 கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அங்கே உள்ளது மாதிரி இங்கே கொண்டு வந்துடலாம். 8a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3ac ஸ்கொயர் ப்ளஸ் 5ac ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்ச வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.